ஆகாஷின் உடல் முழுவதையும் துடைத்துவிட சொன்னதில் புவனா மூச்சுவிடக்கூட மறந்து விழிகளை விரித்தபடி நின்றாள். புழுகு முட்டை, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க என்று ஆகாஷ் கேட்க, சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என்னை தொடக்கூடிய உரிமை உனக்கு இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ இப்படி சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் கூட இருந்து பார்த்துக்கிறதுனா சாப்பாடு ஊட்டுறது, டேப்லெட் தர்றது, தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி தான் நினச்சேன். இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு எங்கே தெரியும்? எனக்கு என்ன உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்று தடுமாறிக்கொண்டே கேட்க, ஆகாஷ் உடனே புருவம் உயர்த்தி, இப்போ யாராவது வந்து கம்பல் பண்ணாங்களா? நீ தானே முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்ட. இப்போ என்னவோ கம்பல் பண்ணி கையை பிடிச்சி இழுத்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்கிற என்று சொல்ல, டாக்டர், இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நீங்கள் என்ன எழும்ப முடியாத பேஷண்டா? உங்களுக்கு சின்ன மயக்கம் தானே வந்தது, உங்கள் கை காலம் நல்லா தானே இருக்குது என்று புவனா கேட்க, ஆகாஷோ அமைதியாக அவளை பார்த்தபடி, அதான் கையில் ட்ரிப்ஸ் போட்டிருக்குல்ல, அப்புறம் எப்படி கையை யூஸ் பண்ணி துடைக்க முடியும் என்று கேட்டான். புவனாவோ என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அப்படியே நின்றாள். என்ன பார்த்துட்ருக்க, தொடச்சி விட்றியா இல்லையா என்று கேட்க, இல்லை, நான் போய் நர்ஸை கூட்டிகிட்டு வரேன், எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது என்று அவள் திரும்ப, இங்கே பாரு, எல்லாரும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிட்டு வர்றது கிடையாது, செஞ்சு பார்த்தா தான் தெரியுமா தெரியாதான்னு தெரியும் என்று ஆகாஷ் மெதுவாக சொல்ல, அப்போது இப்போ நான் இதை செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படித்தானே என்று புவனா அதிர்ச்சியாக கேட்க, ஆகாஷோ சிரித்து கொண்டே, நான் சொல்லலை, செய்கிறேன்னு டியூட்டி டாக்டர்கிட்ட சொன்னது நீ தான். முதல்ல அந்த டவலை தண்ணியில் நினச்சி நல்லா புழிஞ்சி எடு, அப்புறம் என்னோட கை, முகம், முதுகு இந்த இடத்தெல்லாம் துடைச்சி விடு, அப்புறம் அப்படியே மெதுவா என்று சொல்ல, போதும் போதும், நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று புவனா உடனே தனது காதுகளை மூடிக்கொண்டாள். ஆகாஷோ சிரிப்பை அடக்க முடியாமல், முந்திரி கொட்டை முழுசாக சொல்ல விடு, அப்படியே என்னோட மார்பு பகுதி, வயிற்று பகுதியை மட்டும் கொஞ்சம் மெதுவாக துடைச்சி விடுன்னு சொல்ல வந்தேன் என்று சொல்ல, வேறு வழியில்லாமல் கைகள் லேசாக நடுங்க அவன் சொன்னது போல மெதுவாக டவலை நினைத்து அவன் அருகில் அமர்ந்தாள். ஆகாஷோ அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவளை நெருங்கவும் முடியாமல் விட்டு விலகவும் முடியாமல் அவனுக்குள்ளே ஒரு போராட்டம். புவனா மெதுவாக அவன் கைகளை துடைத்து கொண்டிருந்தாலும் அவளது மனமோ வேறு எங்கோ ஓடிக்கொண்டிருந்தது. காரில் பேசின எதுவுமே இவனுக்கு ஞாபகம் இல்லை. இதுதான் சரியான சந்தர்ப்பம். உன்னை பற்றின எல்லா உண்மையும் இவன்கிட்ட இப்போவே சொல்லிடு. உன்னோட தனிப்பட்ட தேவைக்காக நீ ஒரு சுயநலவாதியாக தான் இவனோட ஒட்டிக்கிட்டு இருக்க. தேவையில்லாமல் இவனோட மனசில் காதல் வளர நீ காரணமாக இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் இது உன்னோட உண்மையான முகம் இல்லை. டேப்லெட் சாப்பிட்டு உன்னோட முகத்தை இப்படி மெலிய வச்சிருக்க. இந்த கலர், இது உன்னோட உண்மையான கலரும் இல்லை. இந்த மேக்கப் மங்க ஆரம்பித்தா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். இப்போவே சொல்லிடு அல்லி என்று மனதிற்குள் போராடி கொண்டிருக்க, ஆ என்று திடீரென்று ஆகாஷ் வலியில் சத்தமிட்டான். பதறி நிமிர்ந்த புவனாவோ, என்னாச்சு என்று கேட்க, ஆகாஷ் அவள் துடைத்து கொண்டிருந்த கையை காட்டி, ட்ரிப்ஸு போட்டிருக்க கையில் இப்படி அழுத்தி துடைச்சா வலிக்காதா என்று கேட்டான். சாரி, நான் தான் சொன்னேன்ல எனக்கு பழக்கம் இல்லைன்னு என்று தடுமாறியபடி சொல்ல, அடுத்த நொடியே இருவரின் விழிகளும் நேராக ஒன்றோடு ஒன்று சந்தித்து கொண்டது. ஆகாஷ் மெதுவாக புவனாவை பார்த்து, புவனா, அப்பாவை பார்க்க போகலாமா? நீ எல்லாத்துக்கும் ரெடி தானா என்று கேட்டான். புவனாவோ அவனை பார்த்தபடியே என்று மட்டும் மெதுவாக சொன்னாள். அவளது பார்வை இன்னும் அவன் கையில் இருந்த ட்ரிப்ஸ் மேல்தான் இருந்தது. ஆனால் டாக்டர், உங்கள் கையில் இன்னும் ட்ரிப்ஸு போட்டிருக்கே என்று கேட்க, ஆகாஷ் அவளது விழிகளை நேராக பார்த்தபடி, அதை கலத்தி வச்சுட்டு போய்க்கலாம் என்று சாதாரணமாக சொல்ல, அடுத்த நொடியே புவனா சடார் என்று எழுந்து நின்றாள். சார், அதை கழட்டி வச்சுட்டே போகலான்னா அப்போ எதுக்கு இவ்வளோ நேரம் அதை போட்டுக்கிட்டு என்ன போய் உங்கள் உடம்பு துடைக்க சொன்னீங்க? நீங்களே கழட்டி வச்சுட்டு துடைச்சிருக்கலாம்ல என்று கேட்க, ஆகாஷ் அவளை பார்த்தபடியே அமைதியாக சிரித்தான். பேஷண்ட் அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது, பேஷண்ட்டை பார்த்துக்கிறவங்க தான் செய்யணும் என்று சொல்ல, புவனாவோ உடனே தனது பார்வையை சுவர் பக்கம் திருப்பிக் கொண்டாள். சிறிது நேர அமைதிக்கு பிறகு ஆகாஷ் மீண்டும் அவளை பார்த்தான். நீ உண்மையை சொல்லு, நிஜமாவே கலாவதி என்கிட்ட பேசினனால தான் நான் மயங்கினேனா, இல்லை காருக்குள்ளே வச்சு என்னை சமாதானப்படுத்த காலையில் போல் கட்டி பிடிச்சியா? நீ என்னை ஏதாவது செஞ்சியா என்று சந்தேகமாக கேட்க,
என்னது, நான் உங்களை கட்டி பிடிச்சேனா என்று புவனா அதிர்ச்சியாக கேட்டாள். இது நல்ல கதையாக இருக்குது டாக்டர். சமாதானப்படுத்த யாராவது இப்படி பண்ணுவாங்களா? ஆகாஷ் மெதுவாக சிந்தித்தபடி, இல்லை, அவள் கூட பேசின டென்ஷனில் மயங்கணும்னா நான் கடையிலேயே மயங்கியிருக்கணுமே. ஆனால் கார் வரைக்கும் வந்தது நல்ல ஞாபகம் இருக்குது, அதான் கேட்டேன் என்று சொல்ல புவனா உடனே, எனக்கு எதுவும் தெரியாது சார். அந்த லேடி எதுக்காக அப்படி பேசுகிறாங்கன்னு கேட்கத்தான் உங்கள் கையை பிடிச்சி காருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்ததுமே நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்க. தண்ணி தெளித்து பார்த்தேன், நீங்கள் எழும்பவே இல்லை என்று சொல்ல ஆகாஷ் உடனே, காரில் தான் வாட்டர் பாட்டில் இல்லையே, அப்புறம் எப்படி தண்ணி தெளிச்ச என்று கேட்க, என்ன டாக்டர், இவ்வளோ பெரிய உலகத்தில் உங்கள் காருக்குள்ளே மட்டும்தான் தண்ணி இருக்குமா? பக்கத்து கடையிலேருந்து வாட்டர் பாட்டில் வாங்கினேன் என்று அவள் சொல்ல, சரி, வாட்டர் பாட்டில் வாங்க காசு என்று ஆகாஷ் புருவம் உயர்த்த, என்கிட்ட எங்கே காசு இருக்குது, உங்கள் ஃபேண்ட் பாக்கெட்டில் இருந்து தான் எடுத்தேன் என்று சொல்லிவிட்டு உண்மையை உளறிவிட்டதை உணர்ந்தவள் வெட்கத்தில் தன் நாக்கை கடித்து கொண்டு மெதுவாக அவனை பார்த்தாள். ஆகாஷோ அவளை மெதுவான காதலோடு மட்டும் பார்த்து கொண்டிருந்தான். புவனா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த கதவை லாக் பண்ணிட்டு வரியா என்று ஆகாஷ் மெதுவாக கேட்க, புவனா உடனே அவனை பார்த்து, பேசுறதுக்கு எதுக்கு கதவை லாக் பண்ணணும்? அது அப்படியே இருக்கட்டுமே, யாராவது தப்பாக நினைக்க போகிறாங்க என்று சொல்ல ஆகாஷோ புருவம் உயர்த்தி அவளை பார்த்தான். யாராவது தப்பாக நினைப்பாங்கன்னு பயமா, இல்லை நான் ஏதாவது தப்பாக நடந்துக்குவேன்னு பயமா என்று கேட்க புவனா தன்னையும் மீறி சிரித்தாள். அவளது சிரிப்பை பார்த்த ஆகாஷ், இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம் என்று கேட்க, இல்லை, யாரும் இல்லாமல் ஒதுக்குப்புறமான வீட்டில் தனியாக இருந்தப்பவே தப்பாக நடந்துக்கல. இப்போது இப்படி பப்ளிக் பிளேஸில், அதுவும் உங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு தப்பாக நடந்துக்க போகிறீங்களா? அதை நினச்சி தான் சிரித்தேன் என்று சொல்ல ஆகாஷும் சிரிப்பை அடக்கி கொண்டு, தெரியுதில்ல, அப்போ கதவை மூடிட்டு கிட்ட வந்து உட்காரு என்று சொல்ல, எதுக்கு எதுக்கு உங்கள் கிட்ட வந்து உட்காரணும் என்று புவனாவோ தயக்கமாக கேட்க, ஏன் உட்கார மாட்டியா? என்னால் சத்தமாக பேச முடியாது, கிட்ட வந்து உட்காரேன் என்று ஆகாஷ் சொல்ல புவனா மெதுவாக சென்று கதவை தாளிட்டு விட்டு அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். இருவரும் சில நொடிகள் எதுவும் பேசாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த அமைதிக்குள்ளே சொல்ல முடியாத 1000 வார்த்தைகள் இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஆகாஷ் மெதுவாக, புவனா, உண்மையை சொல்லு, உனக்கு என்ன வேணும் என்று கேட்டான். புவனாவோ புரியாமல் அவனை பார்க்க, திடீர்னு ஒரு பொண்ணு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்படி என் மேலே அக்கறையாக இருக்கிறது, என்னை கவனிச்சுக்கிறது, இதெல்லாம் நம்பும்படியாகவே இல்லை. உனக்கு என்னால் ஏதோ ஒரு காரியம் ஆகணும், ஏதோ ஹெல்ப் தேவைப்படுது. அதுக்காகத்தான் நீ இப்படி கஷ்டப்பட்டு நான் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டி பணிவிட செஞ்சிட்ருக்க என்று சொல்ல புவனாவின் முகம் மெதுவாக சுருங்கியது. ஆகாஷோ மீண்டும் அமைதியாக, எனக்காக நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், சொல்லு, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் என்று சொல்ல புவனாவோ ஒரு நொடி உண்மையை சொல்லலாமா என்று யோசித்தாள். அவளது மனம் உள்ளுக்குள் போராடி கொண்டிருக்க ஆகாஷோ மீண்டும் சிரித்தபடி, ரொம்ப யோசிக்காதம்மா, இந்த உலகத்தில் உண்மையான பாசம் எல்லாம் கிடையாது. யாராவது நம்ம மேலே அன்பாக பழகினாலே அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய ஆப்பு நிச்சயமாக இருக்கும் என்று கசப்பாக சிரிக்க புவனா உடனே, என்ன டாக்டர், ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்களா? எப்போ பார்த்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு மயங்கி மயங்கி விழுந்துக்கிட்டு, உங்களை காப்பாற்றவே 4 பேர் வேணும், இதில் நீங்கள் என்ன காப்பாற்ற போகிறீங்களா என்று கேட்க ஆகாஷ் சிரித்தபடியே, ஹேய், ரொம்ப சமாளிக்காத, சொல்லு, என்னால் உனக்கு என்ன காரியம் ஆகணும் என்று மீண்டும் கேட்க புவனாவின் முகம் சற்றே மாறியது. இங்கே பாருங்க டாக்டரே, என்னை பற்றி தெரியாமல் பேசாதுங்க. ஏதோ காரியம் ஆகணுங்கிறதுக்காக பாசம் காட்டுற மாதிரி நடிக்கிற பொண்ணு கிடையாது இந்த அல்லி என்று சொல்லிவிட்டு அவனை பார்த்தாள். ஆகாஷும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அடுத்த நொடி புவனாவின் இதயம் அப்படியே நின்று போனது. ஒன்று முந்திரி கொட்டன்னு ஆகாஷ் ரொம்ப சரியாக தான் சொல்லியிருக்கான். இப்படி அவசரப்பட்டு அல்லின்னு உன்னோட உண்மையான பேரை அவங்கிட்ட சொல்லிட்டியே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தாள் புவனா. ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரியோட அடுத்த பாகத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.